ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்புனால நம்ம பார்வதி செம்மையாக வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. பார்வதியை திருடின்னு வேற அப்பு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு தனம் வந்து அப்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த பாரு, உன்னை அம்மா கண்டிச்சாங்கன்றதுக்காக நீ திருப்பி அம்மாவை திருடின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சிவராமன் வராங்க. சிவராமன் வந்து தனம் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு தனம், என்ன பார்வதியை எதுக்காக அவன் திருடின்னு சொன்னான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது தனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ வந்து ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக காசு எடுத்துட்டான், அதனால சித்தி திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை மாற்றி பேசுகிறாங்க. அப்போது நம்ம சிவராமனுக்கு தனம் பேச்சு மேலே நம்பிக்கை இல்லை. இல்லை தனம், நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே ஒன்று கூட்டிடுறாங்க. என்னாச்சு சிவராமா, எதுக்காக இப்போ கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, மணி அண்ணாவை தவிர மற்ற எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் கேட்குறேன். நீங்கள் நான் இல்லாதப்ப இங்கே என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொன்னீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது பார்வதி வந்து நினைக்கிறாங்க, ஆமாம், எனக்கு அப்போவே தெரிஞ்ச விஷயந்தான். கண்டிப்பாக இவர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்ததும் வராததுமா எல்லாருமே இவர்கிட்ட என்னை பற்றி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இப்போ இவர் சந்தேகப்பட்டு எல்லாமே கேட்டுட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேவலமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சிவராமன் வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, மாயா உண்மையை சொல்லு, நான் இங்கே இல்லாத நேரம் பார்த்து என்ன நடந்துச்சு, இந்த பார்வதி ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு மட்டும் என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, இந்த சின்ன பையன் தன்னை பெத்த அம்மாவை திருடின்னு சொல்கிறானா, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காரணம் இருக்கும், ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ரமணி பாட்டி சொல்கிறாங்க, எதுக்கு சிவராமா இப்படி கத்திட்டு இருக்க, அதான் நடந்து முடிஞ்சிருச்சுல விடு, அதை பற்றி இப்போ பெருசாக பேச வேணாம் அப்படின்னு எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் சிவராமன் வந்து யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போது மணிக்கிட்ட சொல்கிறாங்க, மணி அண்ணா, நீங்களாவது என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப மணி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆமாப்பா, நீ சந்தேகப்படுறது கரெக்டு தான், இந்த பார்வதி நம்ம வீட்டில் இருக்கிற பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் வசுந்தரா கிட்ட கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவராமன் செம்மையாக கோவப்படுறாரு பார்வதி மேலே. எனக்கு அப்போவே தெரியும், என் உள் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு, எதுக்காக பார்வதி இப்படியெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மணி சொல்கிறாங்க, ஏப்பா ஏதோ அவள் தப்பு பண்ணிட்டா விடுப்பா, அதெல்லாம் இப்போ அவங்க அண்ணனே மன்னிச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, எப்படி விட முடியும்னா இவன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, சித்தப்பா அதெல்லாம் பேசி சால்வ் பண்ணியாச்சு, இப்போ அதை பெருசுப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சிவராமன் சொல்றாங்க, என்ன தைரியம் இருந்தா வீட்டில் இருக்கிற பத்திரத்தை திருடி அங்கே வசுந்தரா கிட்ட இவ கொடுத்துருப்பா, ஏதோ வசுந்தரா நல்லவளா மாறினால நம்மலாம் தப்பிச்சோம், அப்படி இல்லைனா இந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு தான் வந்து நின்றுக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மாயா சொல்றாங்க, வேணா சித்தப்பா நீங்க எதுவும் திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அதான் வெள்ளம் தலைக்கு மேலே போயிடுச்சுல, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அதான் எல்லாம் உண்மையை சொல்லிருங்க, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம், எனக்கு அப்பவே தெரியும், இந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் இவர் வந்ததும் வராததுமா என்னைய பத்தி வைப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சிவராமனுக்கும் வந்து பார்வதியை அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போ பார்வதி வந்து சிவராமனை பார்த்து கேட்குறாங்க, அடிங்க நல்லா அடிங்க, எதுக்காக கையை ஓங்கிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டீங்க, நீங்கள் பண்ணுறது கொஞ்சமாவது நியாயமா, இந்த வீட்டில் நம்மளுக்குன்னு என்ன உரிமை இருக்கு, எல்லாமே உங்கள் அண்ணா அண்ணி தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளுக்குன்னு என்ன இருக்குது, அதனால தான் நான் ஏதோ ஒரு கோவத்தில் எப்படியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பார்வதியை வந்து சிவராமன் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு திட்டுறாங்க, என்ன தைரியம் இருந்தால் நீ பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசுவேன், ஒன்னால் நம்ம குடும்பம் எல்லாமே பஞ்சாயத்தில் தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் நானும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன், நீ கட்டின புருஷன் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கானே, அப்போ கூட உன் மனசு இறங்க மாட்டேங்குதுல, அப்போனா உன் மனசில் எந்த அளவுக்கு வஞ்சனத்தை வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் கண்டுபடி திட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பஞ்சாயத்தில் எல்லார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றாரு, தன்னோட உயிரே பணையம் வச்சு அந்த பத்திரத்தை எப்படியாவது கோயிலுக்கு தரேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்காரு, அப்போ கூட உன்னோட மனசை மாற்றிக்கலனா நீ எல்லாம் என்னடி மனுஷி, நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து பார்வதியை செம்மையாக திட்டுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து சிவராமனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஏப்பா அதான் நடந்து முடிஞ்சிருச்சுலப்பா விடுப்பா, இதுக்கப்புறம் எதுக்குப்பா பார்வதி மேலே கோவப்பட்டு இருக்கா, அவள் இனிமேட்டு திருந்திட்டா, இனிமேட்டு அவள் எந்த தப்பும் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, இல்லை இனிமேட்டு நான் இவளை நம்புற மாதிரி இல்லை, நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ண இவ இனிமேட்டு நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மணி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் நீ சொல்லாதப்பா, ரகுராமனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் செமையாக கோவப்படுவார், அவரே பார்வதியை மன்னிச்சு இந்த வீட்டில் இருக்க வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, அதுதான் எங்கள் அண்ணனோட மனசு, என் அண்ணன் மனசு யாருக்குமே வராது, இன்ன
இந்நேரம் எங்கள் அண்ணன் இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா நடந்திருக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சிவராமன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சீனு சொல்கிறாங்க, விடுங்க சித்தப்பா, ஏதோ சித்தி வந்து தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்த, அப்போ சிவராமன் சொல்கிறாங்க, இல்லை என் குடும்பம் தலை குனிஞ்சிருச்சுல, இனிமேட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க போயிட்டு மண்ணெண்ணை எடுத்துகிட்டு வந்து அவர் மேலே ஊற்றிக்கிறாரு. இதை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன சித்தப்பா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் தடுக்கிறாங்க. ஆனால் யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. நம்ம சிவராமன் ஒரு கட்டத்துக்கு மேலே தீப்பத்தியை பற்றிடுறாரு. அப்போது ரகுராம் வந்துடுறாரு. ரகுராம் வந்ததுமே அவர் கொஞ்சம் அமைதியாயிடுறாரு. ரகுராம் சொல்கிறாங்க, என்ன சிவராமா, என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, இல்லைண்ணா இப்படி ஒருத்தையை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு நான் இனிமேட்டு உயிரோடு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பார் சிவராமா, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். உன்கிட்ட யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, யாரை நான் சொல்லணும், எனக்கு தானாகவே தெரிய வந்துருச்சு, எதுக்காக என்கிட்ட எல்லாரும் மறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பார்வதியை கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு எங்களால் யோசிக்க கூட முடியாது. அதனால தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை நாங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டோம். இப்போ அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எதுக்காக நீ கோவப்பட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவராமன் சொல்கிறாங்க, இல்லைண்ணா என் பொண்டாட்டினால தானே நீங்கள் எல்லாருமே பஞ்சாயத்தில் தலைகுனிஞ்சு நின்றீங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் உங்களை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. அதை கூட இவ பொருட்படுத்தாமல் என்ன தைரியம் இருந்துச்சுன்னா பத்திரத்தை திருடி கொண்டு போய் கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் சிவராமன் வந்து பார்வதியை திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு ரகுராம் சொல்கிறாங்க, இங்கே பா சிவராமா, இனிமேட்டு நீ கோவப்படுறனால எதுவும் மாற போகிறது கிடையாது. இது நாங்களே மன்னிச்சு விட்டுட்டோம், நீ கொஞ்சம் மனசை தேத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிவராமன் வந்து வேறு மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இனிமேட்டு நான் இவ கூட வாழ்கிறதா இல்லை, இவ கூட நான் சேர்ந்து வாழவே மாட்டேன், இவ பாட்டுக்கு இந்த வீட்டில் மூளையில் இருக்கட்டும், ஆனால் இவ கூட நான் ஒரு பேச்சும் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. நம்ம பார்வதிக்கு உண்மையாலுமே சிவராமன் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து அப்படியே கம்முன்னே நின்றுட்டு இருக்காங்க. சிவராமன் வந்து இவ்வளோ பேசுகிறாரு, ஆனால் எதுவுமே ரியாக்ஷன் பண்ணாமல் நம்ம பார்வதி வந்து அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியுது கண்டிப்பாக பார்வதி வந்து ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ சிவராமன் வந்து கோவத்தில் சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பார்வதி இதுக்கப்புறமாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா இதுக்கப்புறம் தான் அவங்க எரிமலையாக பொங்கி வெடிக்கிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம பார்வதி வந்து சிவராமனை நினச்சி ரொம்பவே அழுதுட்ருக்காங்க. என்ன தைரியம் இருந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்காக என்னையவே வேணாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இனிமேட்டு இந்த குடும்பத்துக்கு விசுவாசமாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? பொறுப்பு என் கையில் தானே இருக்குது. இனிமேட்டு இருக்கு உங்களுக்கு. என்கிட்டே நீங்கள் பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, இந்த அளவுக்கு உங்களை ஆளாக்கணும் இந்த குடும்பத்தை நான் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன். கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பிரித்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி நினைக்கிறத பார்த்தா இப்போ இருக்கிற வில்லி யார்? போனா தான். போனா கூட கூட்டு சேர்ந்தது இந்த குடும்பத்தையே எப்படி குடிய கெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நிறைய பிளானெல்லாம் போட்டு இனிமேட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. ஏதோ சிவராமன் வந்து போனால் போட்டோம், உன் கூட பேச மாட்டேன், ஆனால் நீ இந்த வீட்டில் இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் பார்வதி ஏதாவது குட்டிகளாட்டம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டே துரத்திடுவார். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.